Hi all, welcome to TNcoupleWorld. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Dum Ke Semiya ரெசிபி பத்தி தான். Dum Ke Semiya செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் பியூர் ghee ஊத்திக்கோங்க. நல்ல சுத்தமான டேஸ்டியான எம்மியான நெய்யை ஊத்திக்கோங்க. ghee நல்லா சூடானதும் அதுல நம்ம என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா ருமாலி சேமியா. சோ இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான் நான் வாங்குனேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு இன்னொரு வாட்டி ஃப்ரெஷா ரோஸ்ட் பண்ணனும்னு நான் கொஞ்சம் ghee ல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சேமியா போடும்போது இந்த மாதிரி உடைச்சு வெட்டுக்கோங்க சோ தட் திருப்பும்போது ஈஸியா இருக்கும். சிம்ல வச்சு தான் நீங்க இந்த சேமியாவை ரோஸ்ட் பண்ணனும், இல்லனா இது சீக்கிரமா கருகிடும். இப்போ பாருங்க இந்த சேமியா எப்படி நல்லா ஃப்ரை ஆயிருக்குன்னு. சோ இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னா குனாஃபா ரோஸ்ட் பண்ற ஸ்மெல் இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு குனாஃபா வேணும்னா கூட இந்த சேமியா யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியாவை ஒரு பிளேட்ல தனியா கழட்டி வச்சு ஆற விட்டுக்கிறேன். சோ இது once நல்லா கூல் டவுன் ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் process என்னன்றதை நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். நம்ம சேமியா ரோஸ்ட் பண்ண அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்க போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோ இந்த சேமியா ரெசிபிக்கு நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் நீட்டா ஸ்லைஸ் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா சாப்பிடும்போது கிரன்ச்சியா இருக்கும். இந்த Dum Ke Semiya ரெசிபிக்காக நான் போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா cashews, almonds, raisins and cucumber seeds. சோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ cucumber seeds raisins நீங்க ஆஃப் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா அது பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும், இல்லனா அது கருகிடும். சோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பதமா எடுத்துக்கோங்க, இல்லனா அந்த கருகுனா டேஸ்ட் வந்துச்சுனா ஸ்வீட்டே கெட்டு போய்டும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச சேமியா அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துலயே ஒரு pan வச்சு அதுல கொஞ்சம் தண்ணி அண்ட் சுகர் ஆட் பண்ணி சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகும்போது நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ்க்காக ஏலக்காய் அண்ட் லவங்கமும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா தட்டி போட்டுக்கோங்க சோ தட் இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த சுகர் சிரப்லயே ஆட் ஆயிடும். அப்படி இல்லனாலும் உங்களுக்கு பவுடர் பண்ணி போடனாலும் நீங்க போட்டுக்கலாம். சுகர் சிரப் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, கீழே எதுவும் டஸ்ட் இருக்கான்னு பாருங்க, அதாவது அடியில் எதுவும் டஸ்ட் இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கையோட ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த சுகர் சிரப் கொஞ்சம் கிறிஸ்டல் பதத்துல வந்ததும், அதாவது கம்பி பதத்துல வந்ததும் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு க்ளீன் அண்ட் கிளியரா இருக்குன்னு. இந்த ரெசிபிக்கு சுகர் எல்லாமே உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். உங்களுக்கு சுகர் நிறைய வேணும்னா நீங்க நிறைய போட்டுக்கலாம், கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கலாம். ஆனா மேக் ஷூர் அந்த சேமியாக்கு டேலி பண்ற மாதிரி நீங்க சுகரை ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த அதே பேன்லயே நீங்க கொஞ்சம் ஸ்வீட்லெஸ் கோவாவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோவா நிறைய வேணும்னா நீங்க நிறைய போட்டுக்கோங்க, இல்ல லைட்டா இருந்தா போதும் நினைச்சீங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம இப்போ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்றோம். ஸோ சுகர் சிரப்பை நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய ஆயிட போகுது. ஸோ உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளவு வேணும்ன்றதை செக் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கோவாவும் சுகர் சிரப்பும் கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, இதுலயே ஆல்ரெடி தண்ணி இருக்கு. ஸோ அதில் தான் நம்ம சேமியா வந்து பிளெண்ட் ஆக போகுது. இந்த ரெசிபியை நாங்கள் இந்த ஈதுக்கு தான் பண்ணோம். என் ஹஸ்பண்டும் எனக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஸ்வீட்லெஸ் கோவா அண்ட் சுகர் சிரப்போட சேமியா ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ அந்த சேமியா நல்லா ஈவனா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் நீங்க நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சிரப்போட இந்த சேமியா நல்லா ஈவனா பிளெண்ட் ஆகணும், அப்போதான் ஈவனா ஸ்வீட்னஸும் வரும். ஸோ இப்போ நீங்க ஸ்வீட்னஸ் லெவல் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நீங்க இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க லிட்டை போட்டு. ஸோ தட் உங்களுக்கு அதுல இன்னும் தண்ணி விடும், சேமியா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும்.
இப்போ பார்த்தீங்களா சேமியா ரெடி ஆயிடுச்சு. நான் எங்கே தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ எங்கேயுமே நான் வாட்டர் யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இருந்த கீ, கோவா, சுகர் சிரப் வச்சு நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு. சேமியா கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்கள். டெக்ஸ்டர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிவிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்போவுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக பிளெண்ட் ஆகும் அண்ட் சாப்பிடவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மில்க் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் TNcoupleWorld. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you all.